Welcome to Pyramid Securities. Market level very strong day. 44 advances 26 line 17387 open price. Open price மேல நல்ல close very strong close today. Advance declines நல்லா இருந்தது. NSE website ரொம்ப கேவலமா இருக்கு வர 1625 advances 545 declines. Nothing brought across the board. எல்லா செக்மெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. டாப் கெய்னர்ஸ்ல பார்த்தா கோல் இந்தியா, ஐஷர் மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல், ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ். டாப் லூசர்ல பார்த்தா சிப்லா, ரெட்டி இவங்களா இருக்காங்க. வால்யூம்ல பார்த்தா நத்திங் பெரிய ஸ்டாக்னு பார்த்தா ஆர்பிஎல் பேங்க் வந்திருக்கு. ஸோ ஆர்பிஎல் பேங்க் வால்யூம் பிளே வந்து கண்டிப்பாக இட் லுக்ஸ் லைக் பாட்டம் ஃபார்மேஷன். ஆர்பிஎல் பேங்க் ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து இதுவே வால்யூம் நல்ல வால்யூம் 19 crores. இந்த லோ வந்து 130. ஸோ 127 crores இன்னைக்கு 130 மேலே வால்யூமோட க்ளோஸ் ஆயிருக்கு. 8 crores இன்னைக்கு வந்து 8 crores இன்னைக்கு 6 crores டீசன்ட் வால்யூம். நார்மல் வால்யூம் பார்த்தா 50-60 lakhs வந்துருக்கு. ஓகே, இது வந்து சாலிட் வால்யூம். பார்க்கலாம் ஃபிபனாச்சி போட முடியுமான்னு பார்க்கலாம், வரும் நினைக்கிறேன் நான். பட் ஆர்பிஎல் பேங்க் பாசிபிள் பாட்டம் ஃபார்மேஷன் வால்யூம் பேசிஸ் இல்லை. மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கவுண்டர் ஒன்றுமே வரல. எல்லாம் ஆல் யூஸ்லெஸ் கவுண்டர் தான் இதில் வந்துருக்குது. ஓகே, சுமாரான கவுண்டர்ஸ் நத்திங் எக்ஸப்ஷன்லாம் வரல. நல்ல மார்க்கெட்டில் பார்த்தா நல்ல நல்ல கவுண்டர்ஸ்லாம் இங்கே வரும். டாப் இதெல்லாம் ஒரு இங்கே வரமாட்டேங்குது. வேல்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா டாடா மோட்டார்ஸ் இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸ், TCS 2%, 4% ஆர்பிஓகே, ஐசிஐசிஐ பேங்க், ஐஷர் மோட்டார்ஸ் 4%. ஐஷர் மோட்டார்ஸ் சார்ட்டர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது மாதிரி வால்யூம்லாம் உயர்ந்ததுனாக்கா வால்யூம் தான் உண்மையான உண்மை. எங்கேயோ போயிடுச்சு. இது பெரிய பிரேக் அவுட், இதே மினி பிரேக் அவுட்டு. இது இந்த ஹை வந்து 2557. இந்த வால்யூம் வந்து 6 lakhs, இங்கே 6 lakhs தான். ஓகே, இங்கே 24 lakhs. இது ரியல் பிரேக் அவுட். இது ஐஷர் மோட்டார்ஸ் ஐ திங்க் இந்த பாட்டம் ஃபார்மேஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ரீட் நினைக்கிறேன். பனாரஸ் பீட்ஸ், பிபி பாக்ஸ், மனக் ஸ்டீல், மிண்டா கார்பரேஷன், இவங்க யூகல் ஃபியூயல், ஐடிஎல் ஃபார்மா, பால் ஃபார்மா. வால்யூம் ஸ்போர்ட்ஸில் பார்த்தா ஆல்பர்ட் டேவிட். யாருப்பா ஆல்பர்ட் டேவிட்? இந்தியா டெலிலிங்க்ஸ், யூகல் ஃபியூயல், பி பாக்ஸ், ஓரியண்டல் ஹோட்டல்ஸ், பிஎல்பி லிமிடெட், பல்ப் லிமிடெட் மாதிரி சோலாரா. ஸோ இவங்கெல்லாம் நல்ல வால்யூமில் இருக்கிறாங்க. ஏதோ சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, இல்லை நடந்து முடிச்சுன்னு தெரியல. இது சம்பவம் ஸ்டாக்ஸ் தான். அதெல்லாம் வால்யூம்னால சம்பவம் தான். TCS 35 points, ரிலையன்ஸ் 34 points, ரிலையன்ஸ் HDFC பேங்க் 27 points. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் நீங்கள் லீட் பண்ணியிருக்கு பேக்கை பார்த்தீங்கன்னாக்கா. TCS தவிர, ரிலையன்ஸ் தவிர, HDFC, ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், HDFC இது பாருங்க எல்லாமே எக்ஸ்டில் இயர் இட் இஸ் ஒன்லி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு சார்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்பிரிட்டேஷன் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். இப்போ ஏன் நெட்டு ஸ்லோவாவா சிஸ்டம் ஸ்லோவான்னு தெரியுது. நான் எதுவும் ஆர்பிஎல் பேங்க் போட்டு பார்த்துருக்கேன் இன்னைக்கு. ஓகே, நம்ம நிஃப்டி எடுத்துக்கலாம்.
why it is taking so long? Okay, so இது வந்து 30-minute chart 1 hour chart மாற்றலாம். ஒன் டே டெய்லி சார்ட் மாற்றிட்டு ஒன் டே சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கேப் இருந்தது என்னைக்குன்னு தரேன் இந்த கேப்பா. எஸ், இந்த டேல பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு. இந்த டேக்கும் இந்த டே ஹை வந்து 17,112, இந்த டேல 17 சாரி ஹை வந்து 17,112, லோ வந்து 17,161. ஓகே, ஸோ இது ஒரு கேப் ஃபில்அப் பண்ணோம். எப்போ ஃபில்அப் பண்ணுவோன்னு தெரியல. பேங்க் நிஃப்டியில் அந்த கேப்லாம் முடிஞ்சு போச்சு. பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் இருந்தது, அதெல்லாம் ஃபில்அப் ஆயிடுச்சு. இந்த கேப்பா பேங்க் நிஃப்டி கேப்லாம் ஃபில்அப் ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. இது கேப் வந்து கவனிக்கணும், இப்போ இந்த தான் பார்க்கணும். பட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் வந்துடுது பாருங்க. இந்த இடத்துலேருந்து தான் பெரிய வால்யூமில் விழுந்தது. ஸோ எந்த ஹைலேருந்து விழுந்ததோ அந்த ஹையை வந்து இது வந்து வால்யூமில் பிரேக் பண்ணோம், இல்லை கீழே வந்து இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிவிட்டு மேலே போய் பிரேக் பண்ணணும். இது ரெண்டு தான் ஆப்ஷனு. ஸோ இது வந்து கீழே வந்து இந்த கேப் ஃபில் பண்ணுச்சுனாக்கா, கேப் ஃபில் பண்ணி டேக் ஆஃப் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து இவன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டே நாளில் இங்கே வந்துடுவான் அவன். ஸோ அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு சில டைம் எனக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து பயம் கிடையாது, இந்த கேப் தான் நம்மளுக்கு ரொம்ப பயம் கொடுக்குது. ஓகே, ஸோ எதையாவது பார்த்து பயப்படணும், அது கேப் பார்த்து பயப்படுறோம். ஸோ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா கூட 59 இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐ 59னா 60க்கு மேலே போனால் ஸ்ட்ராங்கு. 60க்கு மேலே க்ளோஸ் பண்ணி ரெண்டு நாள் மேலே க்ளோஸ் பண்ணால் ஸ்ட்ராங்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் ஆர்எஸ்ஐ 40க்கு மேலே போயிடுச்சா? ஓகே, ஆர்எஸ்ஐ 53 போயிடுச்சு. இது 53 மேலே போயிடுச்சு. ஸோ இனிமேல் இந்த லோ தான் இம்பார்ட்டன்ட். லோ பிரேக் ஆகக்கூடாது. லோ பிரேக் ஆனால் ட்ரெண்ட் மாறிடும். ஸோ பேங்க் நிஃப்டி இஸ் இன் குட் ஷேப். நிஃப்டி இஸ் இன் குட் ஷேப். லுக்கிங் ஸ்ட்ராங்கர். ப்ரைஸ் நாளைக்கு ஆக்ஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நத்திங் மோர் டு ஹேட். ஹேவ் எ நைஸ் டே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.